யார் யாரோ என்னென்னவோ அவார்ட்லாம் தராங்க. நம்ம மேக்ஸ் சேனல் ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆச்சு. ஸோ நம்ம ஏன் அவார்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன். பட் யாருக்கு அவார்டு தர்றது இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. மேக்ஸ் ஈக்குவேஷன்ஸ்க்கு அவார்டு தரலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம வந்து மோஸ்ட் க்யூட்டஸ்ட் ஈக்குவேஷன் எது, ஹார்டஸ்ட் ஈக்குவேஷன் எது, டேஞ்சரஸ் ஈக்குவேஷன் எது அப்படின்றத பற்றியெல்லாம் ஒன்று ஒன்றா லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதில் என்னென்ன கேட்டகரியில் எந்தெந்த ஈக்குவேஷன் வருது, எது அவார்டை வாங்கிட்டு போகுது, அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத பற்றி ஒரு சில வார்த்தைகள் எனக்கு என்னெல்லாம் தெரியும் அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு இதில் எந்தெந்த ஈக்குவேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, எந்த ஈக்குவேஷன் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை நான் தெரிஞ்சுப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மேக்ஸ் ஸ்கொயர், நான் உங்களுடைய வினோத். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஈக்குவேஷன், அழகான ஈக்குவேஷன் எது அப்படின்றது. உங்களுக்கு எத்தனை ஈக்குவேஷன் தெரியும்னு தெரியல, பட் இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஈக்குவேஷன். இதனுடைய அழகு வேறு எந்த ஈக்குவேஷனுமே இல்லை. மேக்ஸ் தெரிஞ்ச எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே ஒத்துப்பாங்க இதுதான் அப்படின்னு சொல்லி. பட் மேக்ஸ் தெரியாத, இந்த ஈக்குவேஷன் தெரியாதவங்களுக்கு இது போய் அவ்வளோ பெரிய ஈக்குவேஷன் அப்படின்னு தோணும். பட் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷன் எதுனா ஆய்லரிஸ் ஈக்குவேஷன், e⁻i⁻ = 0. மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஈக்குவேஷன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன். இதில் பல விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஒன்று இ அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கப்புறம் ஐ அப்படின்ற அந்த இமேஜினரி நம்பர், அதுக்கப்புறம் பை அப்படின்ற கான்ஸ்டன்ட். ஈயும் கான்ஸ்டன்ட் தான் 2.71 சம்திங், அண்ட் பை வந்து 3.14 22/7. அதுக்கப்புறம் +1 அப்படின்றது இருக்குது, =0 அப்படின்றது இருக்குது. 0 அப்படின்றது வந்து குரூப் தியரியில் அடிட்டிவ் ஐடென்டிட்டி, அண்ட் 1 அப்படின்றது வந்து குரூப் தியரியில் மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டி. அண்ட் இந்த ப்ளஸ் அப்படின்றதுல அது கூட ஒரு பைனரி ஆப்ரேட்டர் தான் குரூப் தியரியில். ஸோ இந்த இ, ஐ, பை +1 அப்புறம் =2ன்றது ஈக்குவேஷன், அப்புறம் 0 எல்லாத்துக்குமே ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. இது எல்லாமே சேர்த்து ஒரே ஈக்குவேஷனில் வந்திருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல் விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு இப்படி கிடைக்கல. e⁻i⁻ -1. அப்போது ஈன்றது ஒரு கான்ஸ்டன்ட் 2.71 சம்திங், அதுக்கப்புறம் ஐன்றது √−1, அதுக்கப்புறம் பையன்றது வந்து 22/7, அது 3.14. இது மூணுத்தையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஆன்சர் வந்து -1ன்னு வருது. அதாவது இந்த மூணுத்தையும் நீங்கள் சேர்க்கும்போது இந்த இ, ஐ, பை அப்படின்ற 3 விஷயம் சேரும்போது இந்த ஐயில் இருக்க ரூட்டை வெளியில் எடுத்துடுது. அதனால நம்மளுக்கு -1ன்னு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு இதோட சிக்னிஃபிகன்ஸ் புரியுதா? இமேஜினரி நம்பர் அப்படின்றது எவ்வளோ காம்ப்ளெக்ஸான விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ரூட்டுக்குள்ளே -1 வரதை வெளியில் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இந்த இமேஜினரி அப்படின்ற ஒரு விஷயமே வந்துச்சு. அந்த ரூட்டை ரொம்ப சர்வசாதாரணமாக இதை எடுத்து விட்டுடுது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப ப்ரில்லியண்ட்டான பியூட்டிஃபுல்லான விஷயம். ஸோ ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஈக்குவேஷன். அடுத்தது மோஸ்ட் டேஞ்சரஸ் ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் E=mc² தான் இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரஸ் ஈக்குவேஷன். எஸ், எந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனும் டேஞ்சரஸாக இருக்காது அன்லஸ் அது ஃபிசிக்கலாக ஒர்க் ஆகும்போது. ஏன்னா ஒரு ஈக்குவேஷனை நான் பேப்பரில் எழுதும்போது அது என்ன டேஞ்சரஸாக இருக்க போகுது. அப்போது E=mc² விட ஒரு டேஞ்சரஸான ஈக்குவேஷன் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நிறைய பேர் இது உடனே சண்டைக்கு வருவீங்க, இது வந்து ஃபிசிக்ஸ் ஈக்குவேஷன் தானே, நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இது ஃபிசிக்ஸ் ஈக்குவேஷனாக இருந்தாலும் மேத்தமெட்டிக்ஸில் தான் இதை சால்வ் பண்ணுவோம். இதை வேறு விதமாக சால்வ் பண்ணலாம். இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், இன்டெகிரேஷனே இல்லாமல் சால்வ் பண்ணலாம். இப்படி எனக்கே 2-3 மெத்தடில் இது தெரியும். ஸோ இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். டெரிவேஷன் இல்லைன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக இதனுடைய டெரிவேஷனை போடலாம். அண்டு சயின்ஸ் ஸ்கொயர் சேனலில் இதை பற்றி E=mc² பற்றி நான் 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அது வேணாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், சயின்ஸ் ஸ்கொயர்ன்றது நம்மளுடைய இன்னொரு சேனல். இதில் எப்படி மேக்ஸை பற்றின வீடியோஸ் வருதோ அதில் சயின்ஸை பற்றின வீடியோஸ் வரும். அடுத்தது மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னா இருக்குது. 2 ஈக்குவேஷனை சொல்லலாம். ஒன்று ரொம்ப சிம்பிள், இன்னொன்று ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஸோ பார்வைக்கு தான் அது சிம்பிள். அந்த 2 ஈக்குவேஷன் என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ax + b = 0. பேசிக் ஈக்குவேஷனுங்க. இங்கே ஏவும் பியும் ஒரு கான்ஸ்டன்ட், எக்ஸ்ன்றது வந்து ஒரு வேரியபிள், அண்ட் a ≠ 0 இருக்கும். இதுதான் அதனுடைய கண்டிஷன். ஸோ அல்ஜிப்ரா படிக்கும்போது இந்த கண்டிஷனோடு தான் படிப்பீங்க. வெறும் ax + b = 0 நீங்கள் படிக்க மாட்டீங்க. நீங்கள் எடுத்திருக்க எல்லா ஈக்குவேஷனும் இந்த மாதிரி வரக்கூடிய ஈக்குவேஷன் தான். இது இன்னொரு பக்கம் இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்குற எந்த ஈக்குவேஷனாக இருக்கட்டும், 5x + 2 = 0, இல்லை x + 2 = 0, x - 3 = 0. ஸோ இப்படி எந்த ஈக்குவேஷன் எடுத்தாலும் இதுதான் பேசிக். இந்த ஈக்குவேஷனில் தான் அதெல்லாம் வருது. சரி, 2 ஈக்குவேஷன் சொன்னேன். இன்னொரு ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 + 1 = 2. இது ப்ரில்லியன்ட் ஈக்குவேஷன். நீங்கள் நினைக்கலாம் 1 + 1 = 2 தானே, இதுன்னா அப்படின்னா இது சிம்பிளஸ்ட் ஈக்குவேஷன் தான்.
பட் இதனுடைய ப்ரூஃப் அவ்வளோ ஈஸி கிடையாது. மேத்தமேட்டிக்ஸ்னுடைய ஃபண்டமெண்டலியே அசைக்கிற ஒரு விஷயம். 1+1 அவ்வளோ ஈஸியாக 2 வந்துடாது. அது அவ்வளோ ஈஸியும் இல்லை. இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், வேணால் ஐ பட்டனில் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனல் ஃபேவரட்டான வீடியோ அது. 1+1 = 2 அப்படின்றது கிட்டத்தட்ட 250 பேஜுங்க அதனுடைய ப்ரூஃப் மட்டும். காம்ப்ளிகேட்டட் ப்ரூஃப் இருக்கக்கூடிய நிறையா ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப சிம்பிள் ஈக்குவேஷனில் காம்ப்ளிகேட்டட் ப்ரூஃப் இதுதான். அந்த ax + b = 0 கூட ஈஸி ப்ரூஃப் தான். அது ஒன்றும் இல்லை, ஒரு 3-4 லைனில் அந்த ப்ரூவ் பண்ணிடலாம். உங்களால் 1+1 = 2 ப்ரூவ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் எதை தான் ப்ரூவ் பண்ண முடியும்? எல்லா ஈக்குவேஷனுமே தப்பு. அப்போ அதுக்கு அவ்வளோ மண்டே உடச்சிக்கிட்டாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது மோஸ்ட் க்யூட் ஈக்குவேஷன் ஆர் க்யூட்டஸ்ட் ஈக்குவேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் தான். e⁻i⁻ + 1 = 0. அதோட ஒரு க்யூட் ஈக்குவேஷன், க்யூட்டஸ்ட்டு நான் பார்த்ததே இல்லை, அவ்வளோ அழகு. அது வந்து மேத்தமெட்டிக்ஸ்னுடைய அழகு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எதாவது இருக்குது. எஸ், பைத்தகோரஸ் தியரம். அதுதான் இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தியரம், ஒரு ஈக்குவேஷன். அது வந்து a² + b² = c² அப்படின்னு சொல்லுது. அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வரும். பைத்தகோரஸ் தியரமுடைய ப்ரூஃப் நான் சேனலில் போட்டிருக்கேன், அழகாக ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸே தெரிய வேணாம், ஆனால் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா பைத்தகோரஸ் தியரம் இல்லை, அதனுடைய ப்ரூஃபே உங்களுக்கு அவ்வளோ அழகாக புரியும். ஸோ அதை போய் பாருங்கள், அதில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, 1+1 = 2 இருக்கட்டும், இல்லை ax + b = 0 இருக்கட்டும். அப்போது வெரி பிக் ஈக்குவேஷன் இல்லை, மோஸ்ட் பிக்கஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கணும்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூலியன் பைத்தகோரியன் ட்ரிபிள்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதுதான் இருக்கிறதுலேயே பெரிய ப்ராப்ளம், பெரிய ஈக்குவேஷன். இது எவ்வளோ பெருசு அப்படின்னா 200 டெராபைட்ஸ் அளவுக்கு டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய ஈக்குவேஷன். அதனால தான் அந்த ஈக்குவேஷனை என்னால் உங்களுக்கு காமிக்க கூட முடியல, அவ்வளோ பெருசு. அதுக்கு ஸ்க்ரீனில் கூட எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ இதுதான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய ஈக்குவேஷன். இதை பற்றி எனக்கு ஒரு விஷயம் கூட தெரியாது. நான் ஸ்மால் ஈக்குவேஷன்றது எனக்கு தெரியும். அப்போ அதுக்கு பிக் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னு கூகுளில் தேடும்போது இது கிடச்சிது. மேபி ஃப்யூச்சரில் நான் இதை படிச்சுட்டு சொல்லலாம், பட் படிப்பு நான் கூட தெரில. அவ்வளோ பெரிய ஈக்குவேஷனை நான் படித்து அதுக்கப்புறம் அதனுடைய ப்ரூஃபை படித்து நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்தது மோஸ்ட் டிஃபிகல்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாமா. இது வந்து ப்ரில்லியண்ட்டான ஒரு ஈக்குவேஷன். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஈக்குவேஷன் தான் x³ + y³ + z³ = k. இந்த k அப்படின்றது 100க்குள்ளே இருக்கணும், ஓகேவா, அண்ட் இன்டீஜராக இருக்கணும். எப்படி உங்களால் சொல்யூஷன் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்றது தான் பியூட்டிஃபுல்லான விஷயம். இதை பற்றி பல ரிசர்ச் இருக்குது, பல நியூமரிக்கல் அனாலிசிஸில் பண்ண பேப்பர்ஸ்லாம் இருக்குது, நான் படிச்சிருக்கேன். இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. x³ + y³ + z³ = k-வாக இருக்கணும். இந்த k வந்து 100க்குள்ளே ஒரு இன்டீஜராக இருக்கணும். அடுத்தது மோஸ்ட் ஹார்டஸ்ட் மேத் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாமா. இது என்னவா இருக்கும்னா பல வருஷம் சால்வ் பண்ண முடியாமல் இருந்த ஈக்குவேஷன்ஸ் தான் இப்படி இதில் வரும். ஃபெர்மாஸ் லாஸ் தியரம் இதில் வந்துருக்கணும், பட் ஆண்ட்ரூ வைல்ஸ் கண்டுபிடிச்சிட்டாரு 1994. ஸோ அதனால் அவர் இதில் வரல, அந்த ஈக்குவேஷனும் வரல. பட் அது மாதிரி சால்வ் பண்ண முடியாத பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து இதில் வந்துடும். உதாரணத்துக்கு ரீமன் ஹைபாத்திசிஸ் இருக்குது, P vs NP அப்படின்னு இருக்குது, நேவியர் ஸ்டோக் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்மூத்னஸ்ன்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு கூட 1-2 தெரியும், பட் இதில் இருக்க பல விஷயங்கள் எனக்கு தெரியும். ரீமன் ஹைபாத்திசிஸ் தெரியும், P vs NP எல்லாம் எனக்கு தெரியாது, அப்புறம் நேவியர் ஸ்டோக்ஸும் எனக்கு தெரியாது. நிறைய லிஸ்ட்டு கொடுத்துட்டே போகலாம். அவ்வளோலாம் ஏன் தரணுன்றதுக்காக இதோட நிறுத்திக்கிட்டேன். இதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டஸ்ட்டு, இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுக்குள்ளே வருது. எனிவே இதில் உங்களுக்கு எந்த ஈக்குவேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன் அது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் நான் இந்த அவார்ட்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன்னா, அந்தந்த பேருக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன்னா, ஸ்மாலஸ்ட்னா அது கரெக்டாக கொடுத்துருக்கேன்னா, க்யூட்டஸ்ட்டாக கரெக்டாக கொடுத்துருக்கேன்னா, இல்லை க்யூட்டஸ்ட்டுக்கு நீங்கள் எதாவது வேறு ஈக்குவேஷன் வச்சுருக்கீங்களா அப்படின்றது கீழே சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது மாதிரி ஃபிசிக்ஸுக்கும் நம்ம பண்ணலாமா, சயின்ஸில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். வேணா சயின்ஸ் ஸ்கொயர் சேனலில் நான் உங்களுக்கு அதையும் செஞ்சு காட்டுறேன். ஏன்னா சயின்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.